ஸ்வேதா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். என்னுடைய மகளின் பெயர் ரஞ்சிதா. அவளுக்கு பங்குனி 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியில் திருமணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் 5 வயதில் இருக்கின்றது. திருமணத்திற்கு முன்பு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் குழந்தை பிறக்கும் சமயத்தில் வேலைக்கு செல்ல அனுமதி மறுத்ததால் வேலைக்கு செல்லாததால் அவளுடைய வேலை கம்பெனியில் பறிபோய்விட்டது. மகள் திருமணம் எங்கள் செலவில் செய்து வைத்தோம். திருமண நாள் முதல் கணவன் அனுசரிப்பு இல்லாமலும் எங்களுடன் அவள் தொடர்பு கொள்ளாமலும் இருக்கின்றார். அவளுடைய கணவரும் அவர் வீட்டாரும் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் எங்கள் குடும்பத்தில் என்னுடைய மகளின் திருமணத்திற்கு பின் 6 வருடங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இந்த பிரச்சனை முடிவதற்கு நீங்கள் தான் நல்ல ஒரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்க மகளுடைய பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருது அப்படின்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். படிப்படியாக பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கும்பகோணம் தொடங்கி அங்கேருந்து நவக்கிரக ஸ்தலங்களுக்கு ஒரு முறை போய் 9 நவகிரக ஸ்தலத்துலேயும் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பேர் சொல்லி அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நவகிரக ஸ்தலம்னா எல்லாருக்கும் தெரியுன்றதுனால இந்த இடத்துல நான் அதிகமாக விரிவாக உங்களுக்கு சொல்லலை. நவகிரக ஸ்தலம்னா எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டோம் செவ்வாய் வெள்ளி நல்லெண்ணெய் விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா தொடர்ந்து தினமும் ஜெய ஜெய துர்க்கே ஜெய ஜெய அப்படின்னு எழுதிட்டு வாங்க. வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். கொஞ்சம் கால தாமசமானாலும் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய இடங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத சகஜமாக பார்க்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இது சமூக ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைன்னு எடுத்துக்கலாம். உங்கள் பெண்ணுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தொல்லை இல்லை, சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு 50% எல்லா இடங்கள்லையும் இதை பார்க்குறோம். பெண்களுக்கு பொருளாதாரம் ஓரளவு முன்னேற்றம் வந்தாச்சு, கல்விலையும் முன்னேற்றம் வந்தாச்சு. ஆனால் இன்னும் சமூக ரீதியான முன்னேற்றம்ன்றது வரலை. அது காலகட்டத்தில் அதுவும் அந்த நல்ல காரியம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அரசியலாக இருக்கட்டும், அல்லது சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை சமூக சேவையாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகமாக இருக்கட்டும், எப்பயுமே பெண்களுக்குரிய முழு உரிமைன்றது ஒரு 50% மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு 50% தான் கிடைக்கிறது. எத்தனையோ பெரிய தேசத்தை ஆண்ட பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா போராடி தான் ஜெயிச்சிருக்கா. அவ்வளோ சுலபத்தில் அந்த வெற்றி கிடைக்கல. வெற்றின்றது போராட்டத்தில் தான் கிடச்சிருக்கு. அது சமூக சேவையாக இருக்கட்டும், சமூக சேவைகளாக எடுத்தாலும் பெண்களோட பங்கு பெருசாக இருந்தால் கூட அங்கீகாரம்ன்றது ரொம்ப போராடி தான் பெற முடிஞ்சிருக்கு. அதனால் இது ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் சொன்னது மட்டும் செய்யுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காத்துட்ருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் ஒன்றும் குறைபாடெல்லாம் இல்லை, பயப்படாதீங்க. கட்டாயம் ஒரு நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.